அறிவு தன்னை லவ் பண்ணுறத பற்றி எப்படியெல்லாம் வந்துட்டு இது பண்ணாருன்றதை பற்றி பேசுகிறவொன்னே வந்துட்டு அப்படியே ஃபீல் ஆகி ரத்னாவே ஏஞ்சி போய் ஸ்டேஜில் வந்துட்டு அறிவை வந்துட்டு அப்படியே பிடிச்சிறாங்க. சந்தோஷப்பட்டு அப்படியே ஐ லவ் யூ ரத்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு ரத்னாவும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்களும் இது பண்ணாங்க. இதை பார்த்தா அவங்க அப்பா ஃபீல் பண்ணுறாரு. சே, இவன் எவ்வளோ உண்மையாக இருக்காங்க, இவங்க 2 பேரும், நம்ம இவங்கள போய் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா டைமிங் மாற்றி வச்சிடணும், கல்யாணத்தோட டைமிங்கிறதுனால மொத்தமே மாற்றி இது பண்ணிகிட்ருக்குறாங்க ஒரு பக்கம். அப்போ வந்துட்டு காலையில் எழும்பி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரத்னாவையும் வீராவையும் ஒரு பக்கம் ரெடி பண்ணணும். நான் போயிட்டு வீராவை ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பரணி சொல்ல, இல்லை நான் என் மருமகளை ரெடி பண்ணுறேன், நானும் எசிப்பின்னு சொல்லிட்டு பாக்கியை சொல்லிடுறாங்க. சரிம்மா நீ போ அப்படின்ட்டு நான் போய் ரத்னாவை ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹெல்ப்புக்கு வந்துட்டு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு பரணி ஒரு பக்கம் போகிறாங்க. இன்னொரு பக்கம் சிவபாலனை வந்துட்டு ஐயரை கூட்டிகிட்டு வர சொல்லி சீக்கிரமாக கூட்டிகிட்டு வர சொல்லி வந்துட்டு அமுச்சு விட்டுருக்காங்க. சிவபாலனும் வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ ரவுடிங்க வந்துட்டு நிப்பாட்டி எங்கடா போகிறேன் என்ன ஏதுன்னு கேட்க, நான் ஐயரை கூட்டிகிட்டு நான் அப்போ வாடா அப்படின்னு சொல்லிட்டு காரில் அவனை, அதாவது சிவபாலனை ஏற்றுக்கிட்டு கிளம்பிடுறாங்க ரவுடிங்க, அதாவது வைஜெயந்தி ஏற்பாடு பண்ண ரவுடிங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. ரத்னாவை அழகாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. பரணி சூப்பராக இருக்கடி, இதில் விட அறிவு பார்த்தாருன்னா உன்னை அப்படியே வந்துட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவார், சொக்கி போய் நின்றுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வீராவையும் வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கல்யாணத்தை மாற்றிங்கன்னு இவங்க கேட்டுட்ருக்க, அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குடி, நீ அமைதியாக இதை மட்டும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. சூப்பராக நான் போயிட்டு அறிவுக்கிட்ட காமிச்சிட்டு வரேன், அவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரத்னா சொல்ல, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பரணியும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அறிவுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. மாலதி ரொம்ப லவ் பண்ணுறாரு ரத்னாவை, அதனால தெரிஞ்சு போச்சு, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், அவர்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோனை போடுறாங்க. முதல்ல ஃபோனை கட் பண்ணி விட்டுறாரு. அப்புறம் திரும்பவும் ஃபோன் பண்ணால் எடுத்துக்கிறாரு. இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுற, உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிச்சு, ஒழுங்கு மரியாதையே ஃபோனை வச்சுட்டு இனிமேல் கால் பண்ணாதேன்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க அறிவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்ககிட்ட, அவங்க பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சியே இருக்குது, இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு நிறைய பேர் இது பண்ணிட்டுருக்காங்க, உங்ககிட்ட உண்மையை சொல்லணும், உங்ககிட்ட பேசுன்னு சொல்கிறாங்க, எதுவும் இருந்தாலும் சீக்கிரம் சொல்லிட்டு வைன்னு சொல்கிறாங்க. இது ஃபோனில் சொல்கிற விஷயம் இல்லை, நேரில் சொல்லணும், ஒரு 5 நிமிஷம் அதான் ஆகும், ப்ளீஸ் நான் சொல்கிறேன் எடுத்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மாலதி, சும்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பக்கமாக வைஜெயந்தி போகிறாங்க. என்னது மாலதி பேசுகிறாள், ஐயோ மாலதி உண்மையெல்லாம் சொல்லிட்டு போகிறான்னு நினைக்கிறாங்க. சரி இப்போ என்ன 5 நிமிஷத்துல சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறதுக்கு வராரு. வைஜெயந்தி இதை பார்த்துட்டு அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கேருந்து இந்த அறிவு கிளம்பிட்டான், எப்படியாவது வந்துட்டு அந்த மாலத்தியை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிடுங்க, அவன் உண்மையை சொல்லவே கூடாது, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணுன்ற மாதிரி வைஜெயந்தி ஒரு பக்கம் இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க கிளம்புற நேரத்தில் கரெக்டாக ரத்னா வராங்க. அறிவு ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றேன், ப்ளீஸ் ரத்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அங்கே வந்து கிளம்புறாரு. இதனால ரத்னா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காங்க. சரி விட்டு, அவர் ஏதோ முக்கியமான வேலைன்றார்ல, வந்துடுவார் இன்னும் கொஞ்சம் நேரத்துலன்னு சொல்லிட்டு பரணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா சண்முகம் வந்துட்டு மோதிரம் கொடுக்கும்போது அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே நம்ம மன்னிச்சிருப்பான், உண்மையிலேயே வந்துட்டு ரத்னா மேலே எவ்வளோ லவ் பண்ணுறா என்ன எதுன்றது இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த மாலதி பேச்சும் வெங்கடேஷன் பேச்சும் கேட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பார்த்தேன், கண்டிப்பாக ரத்னா தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக இன்னும் மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி அறிவோட அப்பா மன்னிப்பு கேட்க அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி, பரவாயில்லைங்க நீங்கள் பெரியவங்க, நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சண்முகம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது, எப்படி வந்துட்டு வீரா கழுத்தில் சிவபாலன் தாலி கட்ட போகிறாரு, அறிவு ரத்னா கல்யாணம் எப்படி நல்லபடியாக நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.